இன்னைக்குள்ள ஜென்ரேஷன்லாம் அந்த பலாமரத்தில் தொங்குறத பார்த்து இது ரொம்ப முள்ளான இது, முள் வேண்டான்னு ஓடுறாங்களே தவிர அதுக்குள்ளே ரெண்டு பேர் டேஸ்ட் எப்படி இருக்கும்ன்றது அவங்க நினைக்கிறதே இல்லை. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு பயப்படுறாங்கன்றது ஒன்று. இந்த இல்லறம் அதில் உள்ள மகிமை, அருமை, பெருமை எதுவுமே அவங்களுக்கு தெரியறதில்லை. இப்போ உள்ள ஜென்ரேஷன் அப்படி பார்க்குறது எல்லாமே எனக்கு எங்கள் சாய்ஸ், நாங்கள் தான் அதை சூஸ் பண்ணோம். ஸ்கூலாக இருந்தாலும் நாங்கள் தான் சூஸ் பண்ணோம். இப்போ இந்த மேரேஜும் அவங்களுடைய சாய்ஸ்ன்னு ஆகிப்போச்சு. டொமஸ்டிக் வைலன்ஸுக்கு கோர்ட்டுக்கு போகாதீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாதீங்க, வக்கீல்கிட்ட போகாதீங்கன்னு தான் நான் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்களே அப்போ அதுக்காக வந்து எல்லா விஷயத்துக்கும் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா அப்போ வந்து நான் தான் முட்டாளுன்றாயிடும். அந்த மாதிரி கருத்தை நான் சொல்லலை. ஆஃபீஸர், அதாவது சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, சமூக நல ஆர்வலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகாரி, அவங்ககிட்டயுமே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ரெண்டுக்கும் இல்லைன்னா நேராக மகிழா நீதிமன்றம்னு இருக்குது, ஃபேமிலி கோர்ட்டுன்னு இருக்குது, அவங்கள்ட்டையும் இதே மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கு என்ன நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன இது இருக்குது, அதுலேருந்து என்ன ரிலீஃப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அதுலேருந்து ரிலீஃப் தேடிக்கலாம். வீட்டுக்குள்ளேயே ஒரு சொல்யூஷன் அவங்களால கொண்டுட்டு வர முடியலை, வீட்டுக்குள்ளேயே உங்களால் ஒரு இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல, உங்களை மீறி போயிடுச்சு, உங்களை மீறி வரம்பு போயிடுச்சு, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா தான் நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே அடுத்த உள்ள சோர்ஸை பார்க்கணும். வீட்டுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ண சால்வ் பண்ண முடியும், எப்படி பண்ண முடியுன்றதுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1008 வழி இருக்குது. 1008 வழியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா தான் நீங்கள் வந்து அடுத்ததாக அட்வொகேட்டையோ போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லை சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ்லையோ போகணும். இதுதான் என்னுடைய கருத்து. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இன்றைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க வழக்கறிஞர் ரசியா கலி அவர்கள். முக்கியமான விஷயத்தை பத்தி தான் அவர்கிட்ட பேச போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஐயா, இன்னைக்கு இருக்க தலைமுறை வந்துட்டு திருமணம்னாலே அலறி அடிச்சு ஓடுறாங்க. திருமணம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதையும் மீறி திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னா அதுல பாதிக்கு மேல வந்துட்டு பிரச்சனைகள் தான் இருக்குன்ற மாதிரி இருக்கு. ஒரு வழக்கறிஞரா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இவ்வளவு பிரச்சனைகளுக்கு என்ன காரணமா இருக்குயா? பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணன்றது வந்து அது ஒரு டிஃபால்ட்டாக இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்தாலே பேரண்ட்ஸாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ வந்து நமக்கு ஒரு சாய்ஸே கிடையாது. ஸோ அந்தந்த ஏஜில் ஒரு ஸ்கூல் 3 வயசு ஆச்சுன்னா ஸ்கூலில் சேர்த்துருவாங்க. அப்புறம் அந்த +2 முடிச்சாலும் கொண்டு காலேஜில் சேர்த்துருவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்து அந்த 20 வயசு 20 வயசுனா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம யோசனை பண்ணதே கிடையாது. அப்புறம் நம்ம மேலே ஒரு வண்டியை கட்டி விட்ருவாங்க. அப்புறம் அந்த வண்டியை தான் நம்ம ஓட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ உள்ள ஜென்ரேஷன் அப்படி பார்க்குறது எல்லாமே எனக்கு எங்கள் சாய்ஸ், நாங்கள் தான் அதை சூஸ் பண்ணோம். ஸ்கூலாக இருந்தாலும் நாங்கள் தான் சூஸ் பண்ணோம். எனக்கு ஒரு பொருள் ட்ரெஸ் வாங்கினா கூட அந்த காலத்தில் அப்பா எதாவது எடுத்து கொடுப்பாங்க, நம்ம தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ போட்டுப்போம். அப்போ நமக்கு அது சாய்ஸுன்றது கிடையாது. அப்போ அப்பா அம்மா அவங்க டெசிஷன் எடுத்தாங்க, நம்ம எடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம வரக்கூடிய பிள்ளைங்களை எல்லாருமே அவங்களோட சாய்ஸ்ன்னு கேட்டதுனால இப்போ இந்த மேரேஜும் அவங்களுடைய சாய்ஸ்ன்னு ஆகிப்போச்சு. இப்போ அவங்க எதுக்குனாலும் அவங்க ஒரு ஒரு எந்த ஒரு பொருளை எந்த ஒரு விஷயத்தை டெசிஷன் எடுத்தாலும் அவங்களுடைய கம்ஃபர்டபிலிட்டி, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுடைய டாஸ்க்கு, இப்போ அவங்களுக்கு என்ன கஷ்டம், என்ன அது ஒரு சந்தோஷமாக பலமாக பலகீனமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை யோசனை பண்ணி இந்த கல்யாணத்தை கண்டாலே அவங்க ஓடுறாங்க. ஏன் ஓடுறாங்கன்னா, எனக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஏன் ஏற்றுக்கணும், இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த காலத்தில் உள்ள பெண்கள்லாம் வந்து எப்படின்னா ரொம்ப பெருந்தன்மையாக இருந்தாங்க. அவங்க மேலே எவ்வளோ பாரத்தை போட்டாலும் அதை தூக்கி சுமக்கிற ஒரு என்ன சொல்கிறாங்க, அந்த பூமி மாதான்ற மாதிரி அந்த அளவுக்கு எல்லாரையும் போழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ உள்ள யங் ஜென்ரேஷன்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, எதுக்கு நான் இன்னொருத்தனுடைய வேலையை போய் ஏன் சேலரி நான் சுமக்கணும், நான் படிச்சிருக்கேன், வேலைக்கு போகிறேன், சம்பாத்தியம் பண்ணுறேன், எதுக்கு என் புருஷனுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், என் மாமியார் வீட்டுக்கு போய் நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், நான் ஏன் அங்கே போகணும், நான் ஏன் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும், இப்படின்னு ஒரு பெண்கள் பக்கத்துலேயும் ஒரு அதிருப்தி, கல்யாணம் பண்ணுறதுக்கான பயம் இருக்குது. இதே இது ஆண்கள் பக்கத்துலேயும் அதே மாதிரி அந்த இன்னைக்குள்ள பாய்ஸ் கூட அதான் நினைக்கிறானுங்க. எதுக்கு நான் ஏன் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், என் தேர்தலையும் எதுக்கு எடுத்து போட்டுக்கணும், அவங்க ஒரு சாய்ஸுக்காக நான் போட்டு அலையணுமா, நான் அந்த வேலையை செய்யணுமா, இந்த வேலையை செய்யணுமான்னு சொல்லிட்டு அவங்களும் அதை பயந்து ஓடுறாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், என்ன கேட்டால் என்னென்னா, ஒரு பலாப்பழம் கையில் கிடச்சிதுன்னா அது வெளி தோற்றத்துக்கு முள்ளு மாதிரி தெரியும். அதை வெட்டி பிரித்து அதை பார்த்து பறித்து அதை டேஸ்ட் பண்ணி உணர்றவங்களுக்கு தான் அந்த பலாப்பழத்தின் மகிமை தெரியும்.
இன்னைக்குள்ள ஜென்ரேஷன்லாம் அந்த பலாமரத்தில் தொங்குறத பார்த்து இது ரொம்ப முள்ளான இது, முள் வேண்டான்னு ஓடுறாங்களே தவிர, அதுக்குள்ளே ரெண்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றது அவங்க நினைக்கிறதே இல்லை. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆடம்பரமாக எல்லாமே கையில் வந்து கொடுக்குற மாதிரி, இல்லை நீ அப்படியே சாப்பிடு, டைனிங்கில் வர மாதிரி ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்தால் அதை எடுத்து உடனே ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த ஃபுட்டு அது மாதிரி சாப்பிட்றாங்க. இந்த பழைய காலத்து பலாப்பழம் அது மாதிரி விஷயங்களுக்கு அவங்களுக்கு அது மதிப்பு தெரியறதில்ல. அது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு பயப்படுறாங்கன்றது ஒன்று. இந்த இல்லறம் அதில் உள்ள மகிமை, அருமை, பெருமை எதுவுமே அவங்களுக்கு தெரியறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு அந்த காலத்துலலாம் ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்க. கூட்டு குடும்பம் வாழும்போது வந்து அப்போ எல்லாரும் இருப்பாங்க. அவங்கள அவன் அப்பா அம்மாவை மட்டும் பார்க்க மாட்டாங்க. நாத்தனார் இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, மாமனார் இருப்பாங்க, அப்பாவோட சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அம்மாவோட சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாம் பார்த்து அவங்கள வாழ்க்கையை பார்த்து, ஓஹோ இதில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்கான்றது அவங்கள உணரக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாமே தனி கொடுத்தணும்னா இப்போ அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே அப்பா அம்மாவை பார்ப்பாங்க. அப்பா அம்மாவும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ கல்யாணம்னா 2 பேரும் சண்டை போடுறது தான் கல்யாணம் அப்படின்ற மாதிரி மனநிலைக்கு அவங்களே தள்ளிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்களுடைய உண்மையான திருமணம் அப்படின்றதுல உள்ள அருமை பெருமை தெரியாத விஷயமும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க விரும்பாததும், அதை கண்ட ஒரு அபரீதமான ஒரு பயமும் தான் இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் ஓடிட்டு இருக்காங்களே தவிர, ஒரு உண்மையான நிலைமை அதனோட உண்மையான பலாபலன் அதனுடைய நன்மை என்னன்றது தெரிஞ்சுதான் கண்டிப்பாக அவங்களாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுதான் வந்து இன்றைக்கி நடக்கிற ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. இப்ப திருமணம் ஆயிடுது, ஆனா அந்த உறவுல வந்து ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அத வந்து எப்படி தீர்த்துக்கணும்யா? இப்ப சிலர் வந்துட்டு எது நடந்தாலும் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறவங்க ஒரு சைடு இருக்காங்கன்னா, சிலர் எது நடந்தாலும் உடனடியா போலீஸ், நீதிமன்றம் இந்த மாதிரி டக்கு டக்குன்னு அணுகிடுறாங்க. பொதுவா எந்த நிலைமையில காவல்துறையையோ இல்ல நீதிமன்றத்தையோ அணுகணும்? எந்த பிரச்சனைகள் வரைக்கும் வீட்லயே சரி பண்ணிக்கலாம்? அதாவது வந்து இப்போ வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோன்றது நமக்கு தெரியும். இப்போ நமக்கு ஒரு வயிற்றில் ஒரு வலின்னா உடனே போயிட்டு ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டை போயிட்டு, சார் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கள், அதை வயிற்றை கொஞ்சம் கலத்திட்டு அந்த குடலை எடுத்துகிட்டு வேறு குடலை மாற்றுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமான்னா அதை சொல்ல மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பெரியவங்ககிட்ட போய் கேட்போம், சரி கொஞ்சம் டயட்டை ஃபாலோ பண்ணு, வயிறு சூடாக இருக்கும், சூட்டுக்கு ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன வீட்டு பக்குவம் ஏதாவது மருந்து கொடுப்பாங்க, சோம்பு எடுத்து சாப்பிடுங்க, இல்லை சீரகத்தை எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை குளிர்ந்த பானம் மோரை குடிங்க, தயிர் சாப்பிடுங்க, தயிர் சாதம் சாப்பிடுங்கன்னுவாங்க. இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ். அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணுவோம், மெடிக்கல் ஷாப்பில் சார் கொஞ்சம் வயிறு சரியில்லை, ஏதாவது மாத்திரை கொண்டு பண்ணுவோம். அடுத்த ஸ்டெப்பு டாக்டர்கிட்ட ஒரு பிசிஷியன்ட்ட போவோம். இது எல்லாமே செட் ஆகல, எல்லாருமே பார்த்து உங்களுக்கு சரியில்லை, ரொம்ப ப்ராப்ளம், வயிற்றில் ஏதோ ஒன்று பிரச்சனை ஆயிடுச்சு, அழிவு போச்சு அப்படின்னா தான் நம்ம டாக்டர் ஆப்ரேஷன் போவோம். அது மாதிரி தான் இந்த போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட போகிறது, வக்கீல்கிட்ட போகிறதெல்லாம் வந்து மோரார்லெஸ் ஆப்ரேஷன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வழி இல்லை, போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வக்கீல்கிட்டையோ இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை கோர்ட்டுக்கோ போகணும். அது வந்து இட்ஸ் எ லாஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸ்ட்ரீம்ஸ். உங்களால் உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு சொல்யூஷன் உங்களால் கொண்டுட்டு வர முடியலை, வீட்டுக்குள்ளேயே உங்களால் ஒரு இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல, உங்களை மீறி போயிடுச்சு, உங்களை மீறி வரம்பு போயிடுச்சு, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா தான் நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே அடுத்த உள்ள சோர்ஸஸ் பார்க்கணும். வீட்டுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ண சால்வ் பண்ண முடியும், எப்படி பண்ண முடியுன்றதுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1008 வழி இருக்குது. அந்த 1008 வழியில் என்ன ஆகுது, அது 1 2 3 4 எல்லாத்தையும் பண்ணிவிட்டு 1008 வழியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா தான் நீங்கள் வந்து அடுத்ததாக அட்வொகேட்டையோ போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லை சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ்லையோ போகணும். இதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, சரி. சிலருக்கு எப்படின்னாயா, அது நமக்கு நடக்கிறது டொமஸ்டிக் வயலன்ஸ் தானே தெரியாமலே கூட சிலர் வந்துட்டு இருக்காங்க. சிலர் எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணிடுறாங்க. எதெல்லாம் நடக்கும்போது அது வந்துட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ்? இப்போ வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டுன்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எதுவுமே டொமஸ்டிக் வயலன்ஸே கிடையாது. புருஷன் என்ன பண்ணாலுமே அது வந்து டொமஸ்டிக் வயலன்ஸே கிடையாது. ஒத்து போனால் முடிவு பண்ணிட்டா எதுவுமே பிரச்சனை இல்லை கிடையாது அப்படின்னு சொல்லலை. இப்போ வந்து ஏதாவது வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இப்போ அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் வர்ற ஆக்ட் சட்டம் வருவதுக்கு முன்னாடியே இருந்தால் செஞ்சு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை வந்து இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு வன்முறை, பெண்களுக்கு எதிரான வன்முறை எப்போ இதெல்லாம் வன்முறைன்னு அவங்க வரையறுத்து அந்த வரையறை வந்து அதுக்கான அதை தடுக்கணும், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும், அதுக்கு எங்கெங்கே போகணும், எதை எப்படி தீர்வு கொள்ளணுன்ற மாதிரி ஒரு வழிமுறையை உருவாக்குறதுக்கு தான்
இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டே கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த சட்டம் வருவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எதுவுமே டொமஸ்டிக் வயலன்ஸ்னு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருந்தது. இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களை அடிக்கிறாங்க, சில துன்புறுத்துறாங்க, சாப்பாடு போடுறதில்ல, அவங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி கொடுக்கறதில்ல, ஒரு மன உளைச்சலை கொடுக்குறாங்க, பிள்ளைங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கறதில்ல. இப்படி ஏதாவது அவங்களுக்கு ஒரு வயலேஷன் பண்ணும்போது டவுரி ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இல்லை பணம் கொடுன்னு சொல்கிறாங்க, இல்லை வேறு ஏதாவது சித்திரவதை பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் ஒன்றையும் சொல்லியிருக்காங்க. இது இந்தந்த விஷயங்கள். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸில் பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் அப்யூஸ் கூட ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ், ஃபிசிக்கல், மென்டல், ஃபைனான்ஷியல், ஸோ 4-5 கேட்டகரி வச்சுருக்காங்க. ஸோ இன்னான விஷயங்கள்லாம் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னால் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸில் நம்மலாம் இப்போ என்ன ஒரு பிரச்சனை, உங்களுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை வந்து நம்ம இப்போ இன்னைக்குள்ள பெண்கள்லாம் வந்து எதுவுமே தெரியாதவங்க கிடையாது, நல்லா படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வீட்டில் உள்ள நிலவரம் எல்லாமே தெரியும். ஸோ இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்ணி, இப்போ அவங்கள வந்து அந்த காலத்துலலாம் வந்து ஒரு ஒரு ஆண்னா வலிமையாக இருப்பாங்க, அவங்களுக்கு உடல் ரீதியாக வலிமையாக இருப்பாங்க, பெண்ணுன்னா கொஞ்சம் உடல் ரீதியாக பலகீனன்றவங்க. இப்போ வந்து இந்த உடல் வலிமையை வச்சு மட்டும் யார் வலிமையானவங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து அறிவு தான், எப்படி டீல் பண்ணுறாங்க, எந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்கன்றது தான். ஸோ அப்போ அந்த பெண் வந்து என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு அறிவுக்கு எட்டினபடி இது எப்படி சால்வ் பண்ணலாம், இது எப்படி, இந்த பிரச்சனை எப்படி இருக்குது, என்ன பண்ணலாம், தானே அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்களே இதை எப்படி கொண்டுட்டு போனால் சரியாக இருக்கும், இது எப்படி நேக்காக கொண்டுட்டு போகணுன்னு அவங்களே ட்ரை பண்ணி சால்வ் பண்ணுறதுன்றது ஃபஸ்ட் ஆப்ஷன். அப்படி சரியாக அவங்களால முடியலை அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட்டான ஆட்களை அவங்களுக்கு சொல்லி அது மூலிமா அதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணலாம். ஸோ அப்போ அவங்களுக்கு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ஃபஸ்ட் அவங்க பிள்ளைங்கிட்ட சொல்லி பார்க்கலாம், இல்லை அவங்களுடைய பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸை சொல்லி அவங்கள வச்சு பேசி பார்த்து ஏதாவது ஒரு வகையில் ஒன்றை பேசி ஒன்றை விட்டு கொடுத்து அப்படின்ற மாதிரி பேசலாம். ஸோ உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல, உங்களை வரம்பு மீறி போகுது, உங்களால் எதையுமே அவ்வளோ சாதிக்க முடியல, உங்களோட கொடுமை ஜாஸ்தியாக இருக்குது, இதுக்கு மேலே நம்மளால் தாங்க முடியாது, இதுக்கு மேலே தாங்கினா இதுக்கு மேலே இருந்தால் நம்ம செத்தே போயிடுவோம், இல்லை இதுக்கு மேலே போனால் நம்ம வாழ்க்கையே போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்துச்சுன்னா வேறு வழி இல்லை. இப்போ அப்போவே நான் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு கோர்ட்டுக்கு போகாதீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாதீங்க, வக்கீல்கிட்ட போகாதீங்கன்னு தான் நான் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்களே அப்போ அதுக்காக வந்து எல்லா விஷயத்துக்கும் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா அப்போ வந்து நான் தான் முட்டாளன்றாயிடும். அந்த மாதிரி கருத்தை நான் சொல்லலை. உங்களால் எந்த அளவுக்கு எப்படி மேனேஜ் பண்ணி உங்களாலேயோ உங்கள் குடும்பத்தை நண்பர்களை வச்சோ நண்பர்களை வச்சோ ஏதாவது வகையில் உங்களுக்குள்ள அமிக்கபிளாக ஒரு விஷயத்தை சால்வ் பண்ண முடியும்னா அதை சால்வ் பண்ணுங்க, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக கொஞ்சம் ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கணும்னா கூட விட்டு கொடுங்க, தப்பே கிடையாது. அந்த மாதிரி விட்டு கொடுத்து ஏதாவது சால்வ் பண்ண முடியும்னா அதை சால்வ் பண்ணுங்கள். அது வழி இல்லை, இப்போ நம்மளால முடியாது, வேறு வழி இல்லைன்னா தான் நம்ம வந்து அடுத்த ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறாங்க. ஒன்று போலீஸ் ஸ்டேஷனில் போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம், சார் எனக்கு இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்குது, என்னை போட்டு அடிக்கிறாரு, சித்திரவதை பண்ணுறாரு, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு, சாப்பாடு போடல அப்படின்னு அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அடுத்ததாக வந்து சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்னு சொல்லி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் இந்த சமூக நல ஆஃபீஸர், அதாவது சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, சமூக நல ஆர்வலர் அப்படின்ற மாதிரி ஒரு அதிகாரி, அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். 2க்கும் இல்லைன்னா நேராக மகிழா நீதிமன்றம்னு இருக்குது, ஃபேமிலி கோர்ட்டுன்னு இருக்குது, அவங்கள்ட்ட இதே மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கு நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன இது இருக்குது, அதுலேருந்து என்ன ரிலீஃப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அதுலேருந்து ரிலீஃப் தேடிக்கலாம். எல்லா ஆண்களும் சொல்லுவாங்க எங்களை தான் சார் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போ வந்து அந்த காலத்தில் பாரதின்றவர் ஒருத்தர் வந்தார், பெண் விடுதலைக்காக பாதுகாப்பு வந்தார், இப்போ ஆண்கள் படுற பாதுகாப்புக்கு ஒரு பாரதி வரணும் அப்படின்னு நிறைய ஆண்கள் சொல்கிறாதான் செய்கிறாங்க. பட் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸை பொறுத்த வரைக்கும்